ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ நண்பர்களே. ஐபிஎல் 2025 மேட்ச் நம்பர் 14 ஆர்சிபி vs ஜிடி பெங்களூரில் சின்னசாமி ஸ்டேடியமில் விளையாட போகிறாங்க. அந்த மேட்ச்க்கான ப்ரிவியூ தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். 2 பேக் டு பேக் அவே வின்ஸ்க்கு அப்புறம் ஆர்சிபி ரொம்பவே ஸ்ட்ராங்காக ரெட் அவுட் ஃபார்மில் தெரியுறாங்க. அவங்களோட இந்த சீசனோட ஃபஸ்ட்டு ஹோம் கேம் இந்த மேட்ச்சில் விளையாட போகிறாங்க. இங்கேயும் வின் பண்ணி ஒரு ஹேட்ரிக் வின்னை ரெஜிஸ்டர் பண்ணி டேபிள் டாப்லேயே கண்டினியூ பண்ணுவாங்களா என்னன்றதை பார்ப்போம். ஆர்சிபியோட பேட்டர்ஸ்னு பார்த்தோம்னா அவங்க நல்லாவே ஆடி கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு சில பிரில்லியன் நாக்ஸ் ஆடி கொடுத்துருக்காங்க. அண்ட் பவுலிங்லேயுமே அவங்களோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ரொம்பவே நல்லா போட்டு கொடுத்துட்ருக்காங்க. டெத் ஓவர்ஸ், பவர் பிளே, மிடில் ஓவர்ஸ்னு எல்லா ஃபேஸஸ் ஆஃப் த கேம்லையும் நல்லாவே போட்டு கொடுத்துட்ருக்காங்க. குறிப்பாக ஏசல்வுட் அண்ட் புவி இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. அண்ட் எஸ் தயால் அவரும் நல்ல ஃபார்மில் இவங்களுக்கு நல்லாவே போட்டு கொடுத்துட்டு இருக்காரு. அண்ட் ஆர்சிபியோட ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மற்ற 9 டீம்ஸை கம்பேர் பண்ணும்போது ஒரு பெஸ்ட்டான அட்டாக் கிடையாது. இருந்தாலும் இவங்களோட இந்த 2 வின்லையும் அவங்க பெரிய ரோல்ஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. போன 2 கேம்லையும் ஹோம் டீம் ஸ்பின்னர்ஸை விட இவங்க பெட்டராகவே பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுதான் அவங்க அந்த 2 மேட்சும் வின் பண்ணுறதுக்கு க்ரூஷியலாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபார் ஆர்சிபி ஆல்மோஸ்ட் எல்லா பாக்ஸையும் டிக் பண்ணிட்டாங்க. பெரிய கன்சர்ன் பெருசாக வரி பண்ணிக்கிற மாதிரி அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. அஸ் அ ஹோல் யூனிட்டாக நல்லாவே ஆடிட்டு இருக்காங்க, நல்லாவே தெரியுறாங்க. அண்ட் இவங்களோட கேப்டன் ரஜத் பத்திதார் அவரும் இவங்களை நல்லாவே லீட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த 2 மேட்சஸ்லையும் அவரோட கேப்டன்சி நல்லாவே இருந்தது. பவுலிங் சேஞ்சஸ், ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட் இதெல்லாமே நல்லா இருந்தது. இப்போ ரீசெண்டாக நடந்த சையத் முஸ்தக் அலி ட்ராஃபியில் 8 out of 9 கேம்ஸ் வின் பண்ணி மத்திய பிரதேச ஃபைனல்ஸுக்கு கூட்டிகிட்டு போனார். பட் ஈவென்ச்சுவலி ஃபைனல்ஸில் மும்பை கூட லூஸ் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி ஆர்சிபியும் இந்த சீசனில் நல்லா லீட் பண்ணி அவங்கள ஃபைனல்ஸ்க்கு கூட்டிகிட்டு போவாரா, கப்பு வாங்கி கொடுப்பாரா என்னங்கிறத பார்ப்போம். இவங்களோட பவுலர்ஸ் எஸ்பெஷலி ஸ்பின்னர்ஸ் கொல்கத்தா அண்ட் சென்னையில் போட்ட மாதிரியே இங்கேயும் நல்லா போட்டு கொடுக்குறாங்க. ஒரு 5 out of 7 கேம்ஸ் வின் பண்ணுறாங்க. பெங்களூரில் 5 out of 7 ஹோம் கேம்ஸ் வின் பண்ணுறாங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஆர்சிபி டாப் 2ல் முடிப்பாங்க. அண்ட் குவாலிஃபயர் 1ம் ஆடுவாங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ இந்த மாதிரி பவுலர்ஸ்க்கு ரொம்பவே சேலஞ்சிங்கான சின்னசாமி கண்டிஷன்ஸில் அவங்களோட பவுலர்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். அண்ட் அதுவே ஜிடின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட் கேமை பஞ்சாப் கூட ஒரு க்ளோஸ் கேமை எடுத்துகிட்டு போய் சேசிங்கில் லூஸ் பண்ணாங்க. தென் அதுக்கப்புறம் எம்ஐக்கு அகேன்ஸ்டாக ரொம்பவே காம்ப்ரஹென்சிவாக அந்த டோட்டலை டிஃபெண்ட் பண்ணி அந்த மேட்சை வின் பண்ணாங்க. இவங்களோட டாப் 3 பேட்டர்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங் அண்ட் கன்சிஸ்டண்ட்டாக இருக்காங்க. இந்த 2 கேம்லையும் 70% ஆஃப் த டீம் டோட்டலில் இவங்க 3 பேர் தான் அடிச்சிருக்காங்க. இவங்க கொடுக்குற ஸ்டார்ட், இன்னிங்ஸை பில்ட் பண்ணுற விதம், அதுக்கப்புறம் இவங்க அதை ஆக்சிலேட் பண்ணுற விதம் எல்லாமே இன்க்ரெடிபிளாக இருக்குது. ஸோ நான் இதை மறுபடியும் சொல்கிறேன். மற்ற டீம்ஸ் இந்த 3 பேட்ஸ்மேனையும் எவ்வளோ சீக்கிரம் டிஸ்மிஸ் பண்ணுறாங்களோ அவ்வளோக்கு அவங்களுக்கு நல்லது. அண்ட் ஜிடியோட பவுலர்ஸும் இங்கே நல்லாவே போட்டிருக்காங்க. ஃபஸ்ட் கேமில் பஞ்சாப்க்கு அகேன்ஸ்டாக 242 ரன்ஸ் கன்சிட் பண்ணாங்க. பட் போன கேமில் அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான எம்ஐ பேட்டிங் ஆர்டருக்கு அகேன்ஸ்டாக ரொம்பவே நல்லா போட்டு அவங்கள 160 ரன்ஸ்க்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. ஜிடியோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஜாபாக பண்ணியிருக்காங்க. குறிப்பாக முகமது சிராஜ் அண்ட் பிரசித் கிருஷ்ணா. சிராஜ் பவர் பிளேயர் ரொம்பவே நல்லா போட்டார். எம்ஐயோட 2 ஓப்பனிங் பேட்டர்ஸையும் போல்ட் பண்ணி டிஸ்மிஸ் பண்ணார். தென் அதுக்கப்புறம் லேட்டர் இந்த இன்னிங்ஸ் பிரசித் கிருஷ்ணா டெத் ஓவர்ஸில் நிறைய சேஞ்ச் ஆஃப் பேஸ் அண்ட் ஸ்லோவர் பால்ஸை நல்லா மிக்ஸ்அப் பண்ணி போட்டார். அவங்க இந்த டோட்டலை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காரு. சோஃபார் ஜி டீம் நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் பெரிய கன்சர்ன்ஸ் எதுவும் கிடையாது. ஒன்லி இஃப் அவங்களோட இந்த டாப் 3 பேட்ஸ்மேனும் ரொம்ப இயர்லியாகவே பவர் பிளேக்குள்ளேயே டிஸ்மிஸ் ஆகுறாங்க அப்படின்னா அப்போது இவங்க பேட்டிங்கில் ஸ்ட்ரகிள் ஆக கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸில் இவங்களோட மிடில் ஆர்டர் எப்படி ஃபைட் பேக் பண்ணி இவங்களை காப்பாற்ற போகிறாங்க அப்படின்றத பார்க்கணும். பட் இது ரொம்ப ரேரான சிச்சுவேஷன். இந்த 14 கேமில் ஏதாவது 1 or 2 கேம்ஸில் வேணால் அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் இந்த 3 பேருமே ரொம்ப ஸ்ட்ராங்கான, டெக்னிக்கலி சவுண்ட் அண்ட் நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன். 3 பேருமே நல்லா கன்சிஸ்டண்ட்டாக ஆடி கொடுக்கக்கூடிய பேட்ஸ்மேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் இது ஒரு நல்ல சேலஞ்சாக தான் இருக்க போகுது. ஆர்சிபியோட பவுலர்ஸ் வெர்சஸ் ஜிடியோட டாப் ஆர்டர். இது சொல்கிறது எனக்கே கொஞ்சம் அன்யூஷுவலாக தான் இருக்குது. பிகாஸ் வழக்கமாக நம்ம ஆர்சிபியோட பேட்டிங் பற்றி தான் பேசுவோம். பட் இந்த டைம் ஆர்சிபியோட பவுலர்ஸும் நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த கிரெடிட்ஸை நம்ம கொடுத்தே ஆகணும். ஸோ இந்த கேமில் இந்த 2 டீமும் எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்ப்போம். அண்ட் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ்னு பார்த்தோம்னா மொத்தம் 5 மேட்சஸ் ஆடி இருக்காங்க. ஆர்சிபி 3 மேட்சும், ஜிடி 2 மேட்சும் வின் பண்ணியிருக்காங்க. தென் அடுத்ததான் இங்கே கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியம் நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், ஒரு பேட்டிங் பேரடைஸ். இங்கே கிரவுண்ட் டைமென்ஷன்ஸும் ரொம்பவே சின்னது. ஸோ பேட்டிங்க்கு அது ஒரு நல்ல அட்வான்டேஜ். ஈவன் எட்ஜஸ் அண்ட் மிஸ்டீம்டு ஷாட்ஸ் கூட நிறைய டீம் பவுண்டரிஸ் போய் நம்ம பார்த்துருக்கோம். இங்கே பேட்ஸ்மேன் பவுன்ஸை ட்ரஸ்ட் பண்ணி அவங்களோட ஷாட்ஸ் ஆடலாம். தாராளமாக இங்கே அவங்களால நிறைய ரன் ஸ்கோர் பண்ண முடியும். பெங்களூர் ஓவர் தேஸ் சேசிங்க்கு பேர் போன ஒரு கிரவுண்ட். பட் போன வருஷம் இங்கே விளையாட டீம்ஸ்னால அவங்களோட ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரை இங்கே டிஃபெண்ட் பண்ணவும் முடிஞ்சிருக்கு. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மிகப்பெரிய டர்ன் அரவுண்ட். அண்ட் பேட்டிங் வைஸ் இங்கே இந்த லாஸ்ட் ஃபேஸில் யார் நிறைய ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா விராட் கோலி, டுப்ளசி, மேக்ஸ்வெல், ரஜத் பத்திதார் இந்த மாதிரி பேட்ஸ்மேன் தான் இங்கே நிறைய ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே பிரில்லியன் பேட்ஸ்மேன் அண்ட் நல்ல பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்பின்னும் கூட. அண்ட் அதுவே பவுலிங் வைஸ்னு பார்த்தாலுமே இந்த லாஸ்ட் 5 இயர்ஸில் எஸ் தயால், முகமது சிராஜ், ஹர்ஷல் பட்டேல் இந்த மாதிரி பவுலர்ஸ் தான் இங்கே நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. எல்லாருமே நிறைய சேஞ்ச் ஆஃப் பேஸ் போடக்கூடிய பவுலர்ஸ். ஸோ போன வருஷம் சேஞ்ச் ஆஃப் பேஸ் இங்கே ரொம்ப எஃபெக்டிவாக இருந்திருக்கு. எஸ் தயால் அதை வச்சு சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்காரு. ஸோ இங்கே சேஞ்ச் ஆஃப் பேஸ் ஒரு நல்ல வெப்பனாக இருக்கும். ஸ்பின்னர்ஸ் இங்கே நிறைய விக்கெட்ஸ் எடுக்கிறது இல்லை அப்படின்னாலும் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் T20ஸில் லீடிங் விக்கெட் டேக்கர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா
யுஜ்வேந்திர சஹல். அவர் இங்கே ரொம்பவே ப்ரில்லியண்ட்டாக போட்டிருக்காரு. சம்ஹவ் பேட்ஸ்மேனை டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கான வழியை இங்கே அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ ஸ்பின்னர்ஸும் இங்கே கிளவராக போடுறாங்க அப்படின்னா அவங்களாலையும் இங்கே விக்கெட்ஸ் எடுக்க முடியும். ஸோ இங்கே பெங்களூரில் கண்டிஷன்ஸ் இப்படி தான் இருக்க போகுது. அண்ட் வெதர் கண்டிஷன்ஸும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோர்காஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. நைட் டைமில் கொஞ்சம் க்ளவுடியாக இருக்குன்னு போட்டிருக்கு. ஸோ டியூ வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. அண்ட் இங்கே ட்ரெண்டும் இந்த லாஸ்ட் 5 இயர்ஸில் எப்படி போயிருக்குன்னு பார்த்தோம்னா மொத்தம் 15 மேட்சஸ் ஆடி இருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண டீம் 7 மேட்சும், சேஸ் பண்ண டீம் 6 மேட்சும் வின் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் 33.54 at 9.83 runs per over. Second innings average 27.74 at 9.87 runs per over. Average first innings score 198. Average second innings score 186. Highest first innings total 287 for 3 SRH vs RCB 2024. Highest second innings totalum அதே மேட்ச்சில் தான் 262 for 7 RCB vs SRH. Highest successful chase பார்த்தோம்னா 213 for 9 LSG vs RCB in 2023. பெங்களூரில் இந்த சீசனோட ஃபஸ்ட் கேம் பிச்சு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பேட்டிங்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் நீங்கள் கிரவுண்ட் டைமென்ஷன்ஸும் ரொம்பவே சின்னது. பவுண்டரி ஸ்கோர் பண்ணுறது ஈஸி. அண்ட் நீங்கள் பவுண்டரிஸ் ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்கும். பெங்களூரு இஸ் நோன் ஃபார் சேசிங். ஸோ இங்கே சேஸ் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷன். அண்ட் அட் த சேம் டைம் இங்கே ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ், அப்புறம் போன வருஷம் இங்கே விளாண்ட மேட்சஸில் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண டீம்ஸ் டிஃபெண்ட் பண்ணி கேம்ஸ் வின்னும் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே டியூ வரதுக்கான வாய்ப்பும் கம்மி அப்படின்னு பார்க்குறப்போ ஃபஸ்ட் பேட்டிங் ஆடுறதும் ஒரு பேடான ஆப்ஷன் கிடையாது. இங்கே ஆவரேஜ் மீன் ஸ்கோர்னு பார்த்தா 192 வருது. ஸோ இங்கே ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுற டீம்ஸ் ஒரு 210க்கு மேலே அடிச்சிட்டாங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக இங்கே டிஃபெண்ட் பண்ண முடியும். அண்ட் அதுவே ஃபஸ்ட் bowling போகிற டீம்ஸ் ஒரு 180 to 190 தான் கன்சிட் பண்ணுறாங்க அப்படின்னா அதையுமே இங்கே கம்ஃபர்டபுளாக சேஸ் பண்ண முடியும். அண்ட் நீங்கள் பவுலர்ஸோட பர்ஃபார்மன்ஸும் பார்த்தோம்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 117 விக்கெட்ஸ், 30.90 ஆவரேஜ், 9.96 எக்கனாமியில் போட்டிருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் 45 விக்கெட்ஸ், 37.17 ஆவரேஜ், 9.13 எக்கனாமியில் போட்டிருக்காங்க. எக்கனாமிஸில் பெரிய வித்தியாசம் கிடையாது. 2 பவுலர்ஸுமே இங்கே ரன்ஸ் லீக் பண்ணியிருக்காங்க, ரன்ஸ்க்கு போயிருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் இங்கே நிறைய விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. ஸ்பின்னர்ஸை விட ஆல்மோஸ்ட் 3 times அதிகமான விக்கெட்ஸ் அவங்க தான் எடுத்திருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எவ்ரி 4th ஓவர் இங்கே ஒரு விக்கெட் எடுக்கிறாங்க. அண்ட் ஸ்பின்னர்ஸ் எவ்ரி 5th ஓவர் தான் ஒரு விக்கெட் இங்கே எடுக்கிறாங்க. ஸோ எந்த டீமோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இங்கே நல்லா போடுறாங்களோ அவங்க இந்த கேமை வின் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். ஸ்லோ ஓவர் பால்ஸ் அண்ட் சேஞ்ச் ஆஃப் பேஸ் கண்டிப்பாக இங்கே எஃபெக்டிவாக இருக்கும். தென் அடுத்ததாக பிளேயிங் லெவன் பார்த்தோம்னா இந்த 2 டீமும் ஆல்மோஸ்ட் அன்சேஞ்சாக போக தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆர்சிபியோட பிளேயிங் லெவன் பார்த்தோம்னா ஓப்பனிங்கில் ஃபில் சால்ட், விராட் கோலி, நம்பர் 3ல் படிக்கல், அதுக்கப்புறம் பத்திதார், லிவிங்ஸ்டன், ஜித்தேஷ் சர்மா, தென் டிம் டேவிட், குருணால் பாண்டியா, அப்புறம் இவங்களோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் புவி, ஏஷலோட், எஸ்தயால் அண்ட் இவங்களோட இம்பாக்ட் பிளேயர் சுயேஷ் சர்மா. அண்ட் ஜிடியோட பிளேயிங் லெவனில் ஓப்பனிங்லேயே இவங்க அந்த லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷனுக்காக கில் அண்ட் சாய் சுதர்ஷனை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. நம்பர் 3ல் ஜாஷ் பட்லர். பட்லர் நம்பர் 3யோட ஓப்பனிங்கில் இன்னுமே டேஞ்சரஸாக இருப்பார் அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றது கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தென் நம்பர் 4ல் ஷர்ஃபன் ரதர்ஃபோர்ட், அவருக்கப்புறம் ஷாருக் கான் அண்ட் ராகுல் தேவட்டியா, 2 பிரில்லியன்ட் அண்ட் கிளவர் ஸ்பின்னர்ஸ் ரஷீத் கான் அண்ட் சாய் கிஷோர். அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் bowlingல ரபாடா, முகமது சிராஜ் அண்ட் பிரசித் கிருஷ்ணா. போன கேமில் இம்பாக்ட் பிளேயராக இஷாந்த் சர்மாவை கொண்டு வந்தாங்க. அவரும் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் போட்டிருக்காரு. ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அவரே இங்கே மறுபடியும் கண்டினியூ பண்ணாலும் பண்ணலாம். அண்ட் இங்கே யாருக்கு எட்ஜ் அண்ட் அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பேட்டிங் வைஸ் பார்க்குறப்போ அகைன் இவங்க 2 பேருமே பேட்டிங்கில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஜிடியோட டாப் ஆர்டர் ஆர்சிபியோட ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பட் ஆர்சிபியோட மிடில் ஆர்டர் ஜிடியை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அண்ட் பேட்டிங் டெப்த்துன்னு பார்த்தோம்னாலுமே ஆர்சிபிக்கு நம்பர் 8ல் குருணால் பாண்டியா வந்து விளையாடுவார். பட் ஜிடிக்கு நம்பர் 8ல் சாய் கிஷோர் தான் வருவார். அப்படிங்கிறதுனால பேட்டிங் டெப்த்தையும் மிடில் ஆர்டரையும் வச்சு பார்க்குறப்போ ஆர்சிபிக்கு கண்டிப்பாக இங்கே ஒரு எட்ஜ் இருக்குது. அண்ட் அடுத்ததாக ஃபாஸ்ட் bowlingனு பார்த்தாலுமே அதில் டவுட்டே கிடையாது. ஆர்சிபி கிட்ட தான் பெட்டர் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. ஸோ அதுலேயும் ஆர்சிபிக்கு தான் எட்ஜ் இருக்குது. ஜிடியோட பவுலர்ஸ் போன கேமில் எம்ஐ அகைன்ஸ்டாக எப்படி போட்டாங்களோ அதே மாதிரி இங்கே போட்டாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு ரொம்பவே நல்லது. அண்ட் அவங்களும் அதுக்கு தான் எய்ம் பண்ணுவாங்க. அண்ட் ஸ்பின்னர்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா ஜிடி கிட்ட 2 நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஆர்சிபியோட பெட்டர் ஸ்பின்னர்ஸ், 2 பேரும் ரொம்பவே பிரில்லியன்ட் அண்ட் கிளவராக போடக்கூடிய ஸ்பின்னர்ஸ். ஸோ இங்கே அவங்க கண்டிப்பாக விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வழியை கண்டுபிடிப்பாங்க. அண்ட் ஒரு சில விக்கெட்ஸையும் எடுப்பாங்க. அதுவே ஆர்சிபி ஸ்பின்னர்ஸ்னு பார்த்தோம்னா போன 2 கேம்லையும் நல்லாவே போட்டிருக்காங்க. இங்கே ஈவன் தோ ஸ்பின்னர்ஸ் பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுறது இல்லை அப்படின்னாலும் ஜிடியோட ஸ்பின்னர்ஸ் இங்கே கொஞ்சம் நல்லாவே போடுவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால் ஒரு ஸ்லைட் எட்ஜை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ஓவராலாக பார்க்குறப்போ ஆர்சிபிக்கு தான் இங்கே எட்ஜ் அண்ட் அட்வான்டேஜ் இருக்குது. இந்த வெனியூவை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் தான் கீயாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது கூடவே ஆர்சிபியோட ஸ்பின்னர்ஸும் எக்கனாமிக்கலாக போடுறாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அவங்க தான் இந்த மேட்சை வின் பண்ணுவாங்க. அண்ட் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் என்னோட ஒப்பீனியனில் ஆர்சிபிக்கு 54%, ஜிடிக்கு 46% வின்னிங் சான்சஸ் இருக்குது. ஸோ ஆர்சிபி இந்த மேட்சை வின் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் பேட்டிங் ஆடுறாங்க அப்படின்னா ஒரு 210 ரன்ஸ்க்கு மேலே அடிச்சிட்டாங்க அப்படின்னா அதை அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியும். ஜிடியோட டாப் ஆர்டர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ அதனால் அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரன்ஸ் இங்கே அடிச்சு தான் ஆகணும். அதே ஃபஸ்ட் bowling போடுறாங்க அப்படின்னா ஜிடியை ஒரு 180 to 190 கூட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை ஆர்சிபியால் கம்ஃபர்டபுளாக சேஸ் பண்ண முடியும். அண்ட் அதுவே ஜிடி இந்த மேட்சை வின் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் பேட்டிங் ஆடுறாங்க அப்படின்னா அவங்க ஒரு 220% இங்கே அடிச்சே ஆகணும். அதே ஃபஸ்ட் bowling போடுறாங்க அப்படின்னா ஒரு 180க்குள்ளே ஆர்சிபியை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதையுமே அவங்களால சேஸ் பண்ண முடியும். ஆர்சிபியோட பவுலர்ஸ் கொஞ்சம் நல்லாவே போட்டுட்ருக்காங்க. பவர் பிளே, மிடில் ஓவர்ஸ், டெத் ஓவர்ஸ் எல்லாத்தையும் நல்லாவே போட்டுட்ருக்காங்க. அப்படிங்கிறதுனால ஜிடிக்கு ஒரு 10 ரன் நான் எக்ஸ்ட்ராவாக பஃபராக சொல்லியிருக்கேன். ஜிடியோட பவுலர்ஸும் போன கேமில் நல்லாவே போட்டிருக்காங்க. ஸோ அவங்களையும் நம்ம இங்கே லைட்டாக எடுத்துக்க முடியாது. இந்த வெனியூவில் நான் சொன்ன இந்த ஸ்கோர்ஸை விட கம்மியான ஸ்கோர்ஸையும் இதுக்கு முன்னாடி டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க.
ஸோ எந்த டீமோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ரொம்பவே நல்லா போடுறாங்களோ அவங்க தான் இந்த மேட்சை கண்டிப்பாக வின் பண்ணுவாங்க. இந்த 2 டீமில் யார் பெஸ்ட்டாக பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம். ஆர்சிபி 3 out of 3 கேம்ஸ் வின் பண்ணி ஹேட்ரிக் வின்னை ரெஜிஸ்டர் பண்ணி டேபிள் டாப்பர்ஸாக கண்டினியூ பண்ணுவாங்களா என்னன்றதை பார்ப்போம். போன 2 மேட்ச்லையும் நம்ம ப்ரிவியூவில் சொல்லியிருந்தது அப்படியே எக்ஸாக்டாக பண்ணியிருந்தாங்க. கேகேஆரை ஒரு பிலோ பார் ஸ்கோருக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சால்ட் ஒரு பிளேசிங் ஸ்டார்ட்டை கொடுத்தாரு. கேகேஆரோட ஸ்பின்னர்ஸையும் டேக் டவுன் பண்ணி ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இந்த கேமை சேஸ் பண்ணி முடிச்சாங்க. தென் சிஎஸ்கே கேம்லேயும் சிஎஸ்கே ஸ்பின்னர்ஸும் ரொம்பவே எக்ஸலண்ட்டாக ஆடினாங்க. சேப்பாக்கில் 196 ரன்ஸ் போஸ்ட் பண்ணி அதையும் ரொம்பவே காம்ப்ரஹென்சிவாக டிஃபெண்ட் பண்ணாங்க. ஸோ இந்த கேமில் எப்படி பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம். இதையும் வின் பண்ணுறாங்களா எப்படி பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம். அண்ட் இதுதான் இந்த மேட்ச்க்கான ப்ரிவியூ நண்பர்களே. இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள், இந்த மேட்ச்க்கான உங்களோட பிளேயிங் 11 காம்பினேஷன், ப்ரெடிக்ஷன்ஸ் இது எல்லாத்தையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நான் உங்கள் கேகே, இது உங்கள் கிரிக்கெட் குமார்.